ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு ட்ரோன் பேக்கேஜ் ஒன்று வாங்கியிருக்குது DJI-ல. ஸோ நியோ 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைமோ கம்போன்னு சொல்லக்கூட அடிஷனலான 3 பேட்டரி ப்ளஸ் ஃப்ளைமோ கம்போ வித் ரிமோட்னு சொல்கிற வழியா ரிமோட்டோட வந்துருக்குது. வாங்க உள்ள போகலாம், என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு பேக்கரிக்கும். ஸோ இதில் சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணுறது நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதலாவது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட் இன் சைனா. எஸ், மேட் இன் சைனா தான். பட் இது அவங்களோட மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இவர் தான் உங்களுக்கு முன்னோக்கி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் அவரை ஸ்கேன் பண்ணக்கூடிய மொபைலில் செட் பண்ணுறதுக்குரியது. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த பாக்ஸ் பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ட்ரோன். கமான். ஓகே, ஸோ ட்ரோன் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வெறும் பாக்ஸ் தான். ஸோ ஓகே 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 ஸோ இதை பாருங்க, இதுதான் நம்மளோட DJI ட்ரோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்சர் இந்த பக்கம் இருக்கிறது, சென்சர் இந்த பக்கம் இருக்கிறது, கேமரா ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு கேப் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் தான் நம்மளோட ட்ரோன். கேமரா இந்த பக்கத்தில் இருக்குது. வாங்க வேற என்ன இதுக்குள்ள இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு பாக்ஸ் தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா மேபி நான் நம்புறேன் இது வந்து ரிமோட்டுக்குரியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு கேபிள் இருக்குது, சி டைப் கேபிள் இருக்கு. இது ஐபோன் நான் நம்புறேன் ஃபோன் கன்வெர்ட்டர் உண்டு. விங்ஸ் இருக்குது, அடிஷனலான விங்ஸ் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க போல. ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிமோட். ஓகே, இதுதான் ரிமோட். ஓகே, டிஜேக்குரிய ரிமோட் இருக்குது. நான் நம்புறேன் இதுவும் நம்ம செட்டப் பண்ண வேண்டி வரும் போல. ஸோ இன்னும் ஒரு பேக்கேஜ் இருக்குது உள்ள. ஓகே, 2 விங்ஸ் தந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, இது வந்து ஃப்ளைமோ தானே. ஸோ நம்புறேன் இவரும் ஒரு பேட்டரி, இதில் இருக்கிற ஆள் ஒரு பேட்டரி நம்புறேன். ஸோ அங்கால நம்மகிட்ட இன்னும் அடிஷ்னலான 2 பேட்டரி ப்ளஸ் சார்ஜிங் பிளக், அதாவது வேற சார்ஜ் பண்ணுறதுக்குரிய செட்டப் நம்புறேன். ஓகேங்களா, நம்மகிட்ட 2 பேட்டரி அடிஷ்னலாக வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஓகே ஃபைன். இவரை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல முன்னுக்கு கேமரா நம்ம டிஸ்பிளே மாதிரி இருக்குது. இதுல நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு மோடி இருக்கும் போல கிடக்குது. இந்த இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போற மோடுகள். செல்ஃபி மோட், ஃபாலோ மீ மோட் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்ஸ் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றிய ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் ரிவ்யூ மாதிரி போடுவேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமோட். அகெயின் இதுலேயும் சார்ஜிங் பிளக் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஓகே இது அந்த இவருக்குரிய செட்டப் போல கிடக்கு. அவருக்குரிய ஆள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். ஓகே, ஸோ இவர் தான் நம்மட
ரிமோட். ஸோ இவர் ப்ளஸ் இந்த அடிஷனல் 3 பேட்டரி ப்ளஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கேமரா. ஸோ இவருக்கு தான் பேர் சொல்லுவாங்க ஃப்ளை மோ கம்போன்னு சொல்லி. ஸோ ஃப்ளைமோ கம்போ. ஸோ இது 3 இருந்தால் தான் ஃப்ளைமோ கம்போ. ஸோ ஃப்ளைமோ கம்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேர் ப்ரைஸ் என்று சொல்றதை தாண்டி இவ்வளவு தான். ஸோ இது வந்து நான் ஏன் ஃப்ளைமோ கம்போ எடுத்தேன்னு சொன்னால் நான் பார்த்த ரிவ்யூஸின் படி கிட்டத்தட்ட ஒரு தரம் சார்ஜ் பண்ணுனா ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் சார்ஜ் நிற்கும்னு சொல்றாங்க. ஸோ 13-14 நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லா சொட்டும் எடுக்கலுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்னு தோணுச்சு. ஸோ அதால ஃப்ளைமோ கம்போ போன 2 பேட்டரி அடிஷனலா தராங்க. ஸோ நம்ம ஒரு 45 to 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நம்புறேன். பிளஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா DJI Neo 2 ஸ்பெசிபிக்கா எடுத்தது காரணம். ஸோ இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா DJI இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் நியோ வந்திருக்குது, Neo 2 இருக்குது, லீட்டோ இருக்குது, லீட்டோ X1 இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோன்ஸ் இவங்க பப்ளிஷ் பண்றாங்க. பட் இதுல நான் இந்த இதுல வந்து ஸ்பெசிபிக்கா நான் இவரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா இவரோட டோட்டல் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 151 கிராம். ஸோ இவர் கடம் லைட் வெயிட். ஓகே, ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். பிளஸ் இவர்கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்றே சொல்லலாம். நான் அதால தான் இவரை சூஸ் பண்ணது. எனக்கு மற்ற ஆக்கள்கிட்ட போக விருப்பம் இல்லை. பட் அகெயின் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு சொன்னவங்க ஃபேர் ப்ரைஸ் வந்து நீங்கள் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு 138 இருந்து ஒரு 145 இவரோட ரேஞ்ச் நீங்கள் எடுக்கிற சாப்ஸை பொறுத்தது. இவர் தான் நம்மளோட புது அட்ஆன் டு நம்மளோட செட்டப் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றிய முழு ரிவ்யூ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லுங்க.